இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு கேக்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்ட்டி கேக் செஞ்சுருந்த கேக்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் க்ரீமில் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த கேக் வந்து ஃபுல் ஃபாண்டன் கேக்கு. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கேக்குக்கும் ஃபாண்டன் கேக்குக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்ரெஷ் க்ரீம் கேக் வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி. கடகடன் நம்ம ஐசிங் பண்ணி ஷார்ப் எட்ஜஸ் பண்ணி கொஞ்சம் நாசஸ் எல்லாம் போட்டு நீட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய என்டையர் ஒர்க்கே வந்து ஒரே நாள்லேயே ஃபினிஷ் ஆயிரும். ஆனால் ஃபாண்டன் கேக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இந்த ஒர்க் எனக்கு செய்கிறதுக்கு வந்து சாலிடாக 3 days ஆச்சு. ஒன்றும் பார்த்து ஒரு நாளுக்கு செய்கிற மாதிரி இருந்தது. இந்த கேக் செய்கிறதுக்கான கஸ்டமருடைய ரெக்குயர்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ஃபுல்லாகவே பிரின்ஸ் தீம் கேக் பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் நான் ஃபஸ்ட்டு செஞ்சிருந்த ஒர்க் என்னன்னா ஃபாண்டன் க்ரோன் தான். இந்த ஒர்க் வந்து டெலிவரிக்கு 2 days பிஃபோரே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபாண்டன் க்ரோனில் எனக்கு இருந்த ஒரு சேலஞ்ச் என்னன்னா, மார்க்கெட்டில் வந்து டிஃபால்ட்டாக பிரின்ஸ் தீம் க்ரோன் செய்கிறதுக்கான எந்த ஒரு டாப்பருமே நமக்கு டிஃபால்ட்டாலாம் அவைலபிளாக கிடையாது. நம்மளாவே மேனுவலாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில டெம்ப்ளேட் எல்லாமே நான் ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்டில் கட் பண்ணி பார்த்துருந்தேன். ஆனால் அதை நான் கட் பண்ணி கொஞ்சம் டிசைன் பண்ணேன் அப்படின்னா லுக் வைஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடு ஆகவே இல்லை. அப்போ தான் ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்துச்சு. என்கிட்ட டிஃபால்ட்டாகவே ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு க்ரோன் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. சரி, அதையே ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி வச்சுட்டு ஃபாண்டன்ட்டை நல்லா தேய்ச்சிட்டு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி நீங்கள் கேட்குற ஃபாண்டன்ட் என்ன சிஸ்டர், இது மாதிரி கொஞ்சம் கோல்டன் கலரில் இருக்கே, இது என்ன பண்ணீங்க அப்படி கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து கோல்டன் ஃபாண்டன்ட்னு சொல்லி அவைலபிளாக இருக்குது. நம்ம செப்பரேட்டாக வந்து ஒரு ஃபாண்டன்ட் வாங்கிட்டு எல்லோ கலர் போட்டு அதுக்கு மேலே கோல்டன் பெயிண்ட்லாம் நம்ம அடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிடும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 3 kg அளவுக்கு கோல்டன் ஃபாண்டன்ட்டாகவே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே தேய்ச்சிட்டு டேரெக்டாகவே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கோல்டன் ஃபாண்டன்ட் நல்லா தேய்ச்சிட்டு மேலே வந்து அந்த க்ரோன் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருந்தேன். இதுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல. கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக எப்படி ஒரு ஃபாண்டன் க்ரோன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். Day 2 வந்த உடனே வந்து பேபி ஃபாண்டன் ஷூஸும் அப்புறம் அந்த கேக்கினுடைய சைடு பாட்டம் அந்த மேலே கீழே என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணுமோ எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து Day 2வே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் இந்த ஃபாண்டன் பேபி ஷூஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு கூகுள்லேயே வந்து பேபி ஃபாண்டன் ஷூ டெம்ப்ளேட்டுன்னு போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இமேஜஸில் வந்து ஃபஸ்ட்டாக ஒன்று வரும், ABCDன்னு போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு டெம்ப்ளேட் தான். இது நீங்கள் ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் எடுத்து அழகாக கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாண்டன் தேய்ச்சிட்டு ABCD அப்படின்ற அந்த ஒரு ஷேப்பை மட்டும் நீங்கள் கட் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸை வந்து கீழே வச்சுட்டு அதை சுற்றியுமே வந்து கொஞ்சம் எடிபிள் கம்மு மாதிரி யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் B அப்படின்ற அந்த ஷேப்பை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா அழகான ஒரு ஷூ வந்து கிடைக்கும். நல்ல ஒரு ஷேப் வர்றதுக்காக டிஷ்யூ பேப்பர் மட்டும் உள்ளே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேக்கை சுற்றி வைக்கிறதுக்காக கொஞ்சம் டிசைன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்பா வந்து சிலிக்கான் மோல்டில் கொஞ்சம் ஃபாண்டன்ட்டை ரவுண்டு பண்ணி இம்ப்ரெஷன் மாதிரி மட்டும் வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கிராஃப் நைஃப் வச்சு நல்ல ஒரு ஷார்ப்பாக ஒரு ஷேப்பாக கட் பண்ணி எடுக்கிறது என்னுடைய ஒர்க்காக இருந்துச்சு. Day 2லேயே வந்து நாங்கள் ஸ்பாஞ்ச் ஈவினிங் போல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயாச்சு. கேக் டெலிவரிக்கு சேம் டேலேயே மார்னிங் வந்த உடனே கேக்கினுடைய லேயர்ஸ் எல்லாம் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. செகண்டாக வந்து க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணணும். க்ரீம் வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு பட்டர் க்ரீம் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சம்மர் டைமில் நியரஸ்ட் பிளேஸ் தான் வந்து இந்த பட்டர் க்ரீம் கேக் டெலிவரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 1:1 ரேஷியோ படி எவ்வளோ பட்டர் எடுக்கிறீங்களோ அதே அளவு வந்து நீங்கள் ஐசிங் சுகரும் சேர்த்துட்டு 1:1 ரேஷியோக்கு வந்து நீங்கள் க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நாங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து பார்ட்டி நடக்கிற லொக்கேஷன் வந்து 1 hour போல் ட்ராவல் இருக்கும். இன்கேஸ் டிராஃபிக் ஆச்சு அப்படின்னா 1.25 மணி நேரம் போல் நம்ம ட்ராவல் பண்ணணும். அதனால நல்ல ஒரு சம்மருக்கும் மெல்ட் ஆகாத மாதிரி நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு க்ரீம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சாக்லேட் ஃப்ளேவரில். பெரிய ஹெவியான ஒரு ட்ரம் போர்டு வந்து 16 இன்ச்சுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். ட்ரம் போர்டு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் வச்சு அதுக்கு மேலேயே கேக் வச்சுருக்கேன். இந்த கேக்குக்கு வந்து சுகர் சிரப் வந்து தேவைப்படாது. ஏன்னா இது ட்ரை கேக் கான்செப்ட் படி நம்ம பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நம்ம வாட்டரை ஆட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ ட்ரையாகவே நம்ம பண்ணிக்கலாம். கேக் வச்சாச்சு, க்ரீம் வச்சாச்சு. நான் ஃபில்லிங்காக மெல்டட் சாக்லேட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால ஹெவியாக நம்ம க்ரீம் வச்சு ஜாஸ்தியாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிரும். ஸோ எல்லாருமே நல்லா விரும்பி நல்லா சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமான க்ரீம் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் க்ரம் கோட்டு மெயின் கோட்டு அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. டைரெக்டாகவே நம்ம ஒரு ஃபுல் ஃபினிஷ் அந்த கேக் நல்லா கவர் ஆகிற மாதிரி வந்து க்ரீமை கவர் பண்ணால் மட்டுமே போதும். அதே மாதிரி நான் பேஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற கேக்கினுடைய சைஸ் வந்து 10 inch போல் வருது. செகண்ட் வந்து 8 inch வருது. அதுக்கு மேலே வந்து 6 inch டின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு கேக்குக்குமே வந்து நல்லா ஐசிங் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த கேக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து
வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தே ஒர்க் பண்ணால் போதும். மெல்ட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. ரூம் டெம்பரேச்சர்லேயே அழகாக வச்சுருந்து ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஃபாண்டன் கேக்ஸ் வந்து ஃப்ரெஷ் க்ரீமில் பண்ணவே முடியாது அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. ஃபாண்டன்ட்டை வந்து ஃப்ரெஷ் க்ரீம்லையுமே தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதில் ஒரு சில டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே நம்ம நீட்டாக பார்த்து ப்ராப்பராக செய்யணும். ஃபாண்டன்ட் நல்லா நீட்டாக தேய்ச்சிட்டு இந்த கேக்கை வந்து நம்ம கவர் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு இந்த கேக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணது வந்து அப்பா தான். ஃபாண்டன்ட் நான் தேய்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே குடுமா நான் தேய்ச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வாங்கி தேய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த கேக்கில் எப்படி ஃபாண்டன்ட் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா, மேலே ஒரு ஷீட்டிங் மாதிரி கட் பண்ணி நம்ம மேலே வச்சுட்டு சைடு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது நமக்கு நல்லா வந்து அந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். அதே மாதிரி பேஸ் கேக்கில் வந்து நிறையாவே வந்து டவல்ஸ் வந்து நான் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு 8 டவல்ஸ் கிட்ட நல்லா பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து அப்பா கட் பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த ஃபாண்டன்ட்டை வந்து நல்ல ஒரு ஷார்ப்பாக வந்து நான் கிராஃப் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி சைடு ஃபுல்லாகவே அப்பா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன் ஃபாண்டன்ட்டையும் நல்லா கவர் பண்ணி முடிச்சாச்சு. கவர் பண்ணிவிட்டு எட்ஜஸை நல்லா கட் பண்ணியும் எடுத்தாச்சு. அதே மாதிரி 8 இன்ச்சில் ஐசிங் பண்ணியிருந்த கேக்குக்கும் வந்து ப்ளூ ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணி கவர் பண்ணியாச்சு. சேம் வே 6 இன்ச்சுக்கும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபாண்டன்ட் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பேக் சைடில் மட்டும் ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி வரும். அது ரொம்ப பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியாமல் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத் பண்ணிக்கணும். ஃபாண்டன்ட் ஸ்மூத்னர் வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப பெருசாக விசிபிளாக தெரியாது. அந்த ஒரு சின்ன ஒரு கோடை மட்டும் நான் கேக்கினுடைய பேக் சைடில் வச்சுருந்து ஐசிங் பண்ணியிருந்தேன். இப்போ கேக்கினுடைய இந்த எல்லா பார்டர்ஸ்லையுமே வந்து ரிப்பன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. 3 கேக்கையும் அழகாக ஸ்டாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா செஞ்சிருந்த ஃபாண்டன்ட் க்ரௌன் இருக்கும் இல்லைங்களா, அதை தூக்கி மேலே வச்சாச்சு. இப்போ கஸ்டமர் கேட்டிருந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம நம்பர் 1 பிரின்ஸ் அப்படின்னு போட்டு கீழே வந்து பேபினுடைய நேம் வைக்கணும். அதுக்காக எடிபிள் ஷீட் யூஸ் பண்ணி சென்ட்ரைஸ் பண்ணி ஒர்க் பண்ணியும் முடிச்சாச்சு. சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் கட் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் எல்லாமே கேக்கினுடைய சைடில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கேக் பேஸில் வந்து கீழே 2 பேபினுடைய ஷூஸையும் வச்சாச்சு. ஒரு 80% ஒர்க்கு வந்து நீட்டாகவே கன்ஃபெக்ஷனரியில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரிமைனிங் ஒர்க்கு ஒரு 20% மட்டும் நாங்கள் அந்த ஹாலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் பண்ணியிருந்தோம். எப்பயும் போல் நீட்டாக பேக் பண்ணி ஹாலுக்கு ரீச் ஆயாச்சு. நாங்கள் ஒரு பேலன்ஸ் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இது கூட கொஞ்சம் கப் கேக்ஸும் கேட்டிருந்தாங்க. சேம் வந்து அந்த பிரின்ஸ் தீம் கேக்குக்கு வர மாதிரியே நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கேக்கினுடைய ஃபைனல் லுக் வந்து இதுதான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னுடைய 3 days ஒர்க் வந்து ஒரு நாளில் கம்ப்ளீட் ஆகும்போது அது ஃபைனல் லுக் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எப்படா நம்ம ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு செட் பண்ணுவோம், எப்போ நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த இன்படிவே நம்ம கேக் ஆர்டர் பிளேஸ் பண்ண மேமும் வந்து பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் ஷேட்ஸ் எல்லாம் நல்லா ப்ராப்பராக வந்திருக்கு, க்ரோன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் டிராவல் இருக்கும்போது ரோடு ரொம்ப டேமேஜாக இருந்தது. ஒரு பக்கமும் ரோடு வேலை போயிட்டு இருந்துச்சு, மேலே பிரிட்ஜ் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ரொம்ப ரோடு கடமுடன்னு இருந்தது. இருந்தாலும் நாங்கள் அது ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணிட்டு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தோம். இன்கேஸ் இது வந்து ஃபாண்டன் கேக்காக இல்லாமல் ஃப்ரெஷ் க்ரீமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்டர் நான் அக்செப்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப லாங் டிராவல். இந்த கேக்னுடைய ஓவரால் வெயிட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா 8 கிலோ கிட்ட வந்திருந்தது. எப்படின்னா நாங்கள் 4 கிலோ ஸ்பாஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். க்ரீம் வந்து 1 கிலோ கன்சியூம் பண்ணியிருந்தது. அதே மாதிரி ஃபாண்டன் ஒர்க்கு மட்டுமே 2.25 kg கிட்ட வந்திருந்தது. மொத்தமாக டோட்டலாக இந்த கேக்கினுடைய வெயிட் வந்து 8 kg கிட்ட வந்திருந்தது. இப்போ அழகாக வந்து ஸ்டேஜில் கொண்டு போய் கேக்கை நீட்டாக பிளேஸ் பண்ணிவிட்டு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி நல்ல ஒரு கிராண்டான ஒரு மாசான ஒரு என்ட்ரியில் பர்த்டே பேபி கேக் கட் பண்ணுறதுக்கு ஆன் தி வேல வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தி வெரி ஃபர்ஸ்ட் பர்த்டேவை நம்ம கேக்கில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான். இதை நான் எப்பயுமே வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலாக தான் நான் பார்ப்பேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபைனலாக கேக் கட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா கேக்கை கொண்டு வந்து சைடில் ஒரு டேபிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணிட்டாங்க. ஃபாண்டன் சைடில் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் யாருமே வந்து பெருசாக சாப்பிட மாட்டாங்க. இன்கேஸ் கட் பண்ணி பிளேட்டிங் பண்ணால் கூட அந்த ஃபாண்டன் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் கேக் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபாண்டன் ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். கேக்கை மட்டும் அழகாக பீசஸ் போட்டு பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த கேக் டேஸ்ட் பண்ணிட்டும் சரி, லுக் வைஸும் சரி, நிறைய பேர் வந்து உங்கள் நம்பர் கொடுங்க, உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து விசிட்டிங் கார்டும் எடுத்துகிட்டு போகல. கஸ்டமரும் சரி, கஸ்டமருடைய ரிலேட்டிவ்ஸும் சரி நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் எனக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.